ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சுக்கா வறுவல் ரொம்ப அருமையான முறையில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா வறுவல் நான் மதுரை ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். சிம்பிளான மசாலா ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு இந்த ரெசிபி நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மட்டன் சுக்கா வறுவல் நான் 1/2 கிலோ மட்டன் வச்சுட்டு நான் அதை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இரும்பு கடாய் சூடானோடனே அதில் ஒரு 50லேருந்து 75 ml வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சூடானோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குறோமோ அந்தளவுக்கு தான் வந்து சுக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் இளம் ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் சுக்காவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. அனல் வந்து மீடியமோட கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கும்போது தான் மட்டன் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமாக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதையும் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். காரம் வந்து மிளகாத்தூள் காரம் கம்மியாக போட்டுக்கணும். பெப்பர் காரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதனால் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 150-100 ml போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியெலாம் நல்லா வத்துற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. கறி நல்லா வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆச்சு. இப்போ இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வற்ற விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப நல்லா ட்ரையாக வேணுன்றதுக்காக இந்த அளவு விட்டுருக்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கோங்க. சுவையான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதாவது மட்டன் சுக்கா வந்து தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முறையில் மட்டன் சுக்கா வறுவல் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.